ஸ்டார்ட் பண்ணுங்க. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. தந்தீரையா உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசுராஜா, நன்றி நன்றி ராஜா, பாலை நிலத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தே, பாலை நிலத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தே, கண்மணி காத்து வந்தே கடுவோ சுமக்கின்றே, கண்மணி காத்து வந்தே கடுவோ சுமக்கின்றே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசுராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசுராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றே, இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றே, கலங்கு நேரம் எல்லாம் கரம் நீட்டே கண்ணீர் தொடைக்கின்றே, கலங்கு நேரம் எல்லாம் கண்ணீட்டே என் கண்ணீர் தொடைக்கின்றே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசுராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசுராஜா.
ராஜா நன்றி இயேசு ராஜா உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா நன்றி பெருகுதையா உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றேன், கண்ணின் மணி போல என்னை காக்கின்றேன். உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம் ஒப்பற்ற என் செல்வம், நீரே
ஒப்பற்ற என் செல்வம் உம்மில் மகிழ்கின்றேன். நான் என்னை மறக்கின்றேன். உம்மில் மகிழ்கின்றேன். நான் என்னை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். యేసయ్యా స్తోత్రం యేసయ్యా స్తోత్రం அடுத்த தமிழ் சாங் பாடுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் லைவ்ல தெலுங்கு மக்கள் பார்த்துன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு தெலுங்கு சாங் நம்ம பாட போகிறோம். Praise the Lord. Thank you, Jesus. ఆవరణమందునా నిలిచేదన్యత పొందిన ఆవరణమందునా నిలిచేదన్యత పొందిన ఏర్పరచబడిన నీ పిల్లలం ఏర్పరచబడిన నీ పిల్లలం నీలోన ఎదిగి ఫలించెదం నీ మందిరము యొక్క సమృద్ధితో సంతృప్తి నందు జీవించెదం నీ ఆవరణమందునా నిలిచేదన్యత పొందిన இந்த ஆலயத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கறதுக்காக ஆண்டவர் நம்ம நன்றி சொல்லுவோம். அந்த ஆலயத்தின் மேலே தான் இந்த பாடல் நம்ம பாடுறோம். இப்போ தெலுங்குல புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் மந்திரத்துக்குள்ள வரும்போது இந்த பாடல் பாடிக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் லைனாக வர வேண்டும். மந்திரமு నిండుకొని ఉన్నది మనమైన నీ తేజస్సుతో ఈ మందిరము నిండుకొని ఉన్నది అసమానమైన నీ తేజస్సుతో సన్మానించెదము పూర్ణాత్మతో సన్మానించెదము పూర్ణాత్మతో మా మధ్య నీ ఉంచిన నీ మందిరమును నీ మందిరము యొక్క సమృద్ధితో
ఆవరణమందున నిలిచే ధన్యత పొందినా நமக்கு எவ்வளோ மியூசிக்கு கொடுக்கறதுக்காக நம்ம ப்ரே பண்ணுவோம். எல்லா மியூசிக்கும் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற மாதிரி ஆண்டவர் நம்ம ப்ரே பண்ணுவோம். அதே மாதிரி அந்த மியூசிக் வாசிக்கிறதுக்காக மக்களுக்காக நம்ம கூட ப்ரே பண்ணுவோம். మందిరం వైపు నీ కన్నులు తెరిచి ఉన్నవి రేయింబగలు ఈ మందిరం వైపు నీ కన్నులు తెరిచి ఉన్నవి రేయింబగలు సంతోషించెదము నీ వేళతో సంతోషించెదము నీ వేళతో నివసించి నీవిచ్చిన నీ మందిరములో నీ మందిరము యొక్క సమృద్ధితో సంతృప్తి నొందుచు జీవించెదము ఆవరణమందున నిలిచే ధన్యత పొందినా மணி நேரம் இந்த இடத்தை பார்த்து நிற்கிறாங்க ஆண்டவர் சொல்லிட்டு ఈ మందిరము కట్టబడి ఉన్నది నీ నామ ఘనతకు మహనీయుడా ఈ మందిరము కట్టబడి ఉన్నది నీ నామ ఘనతకు మహనీయుడా సంభాషించెదము నీ క్రియలను సంభాషించెదము నీ క్రియలను నీవే ప్రతిష్ఠించిన నీ మందిరమున నీ మందిరము యొక్క సమృద్ధితో సంతృప్తి నొందుచు జీవించెదము నీ ఆవరణమందున నిలిచే ధన్యత పొందినా ఆవరణమందున నిలిచే ధన్యత పొందిన ఏర్పరచబడిన నీ పిల్లలం ఏర్పరచబడిన నీ పిల్లలం లోన ఎదిగి ఫలించెదం లోన ఎదిగి ఫలించెదం నీ మందిరము యొక్క సమృద్ధితో మందిరము యొక్క సమృద్ధితో సంతృప్తి నొందుచు జీవించెదం ఈ ఆవరణమందున నిలిచే ధన్యత పొందినా தமிழ் சாங் நம்ம பாட போகிறோம். நேசிக்கிறேன்
உம்மைத்தானே ஐயா. மியூசிக்கோட பாடுவோமா? உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன். உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே செய்யும். நானும் எனது கண் உம்மைத்தான் நிறுத்தி உள்ளேன். ஒவ்வொரு நாளும் எனது கண் உம்மைத்தான் நிறுத்தி உள்ளேன். வாழப்பட்டது படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே செய்யா. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே, நிம்மதியே நிரந்தரமே, நினைவெல்லாம் ஆள்பவரே, என் நினைவெல்லாம் ஆள்பவரே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே செய்யா. ஐயா உந்தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். ஐயா உந்தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். என் ஜனங்கள் அறியணுமே, என் அறியணுமே. ரட்சகருமை தேடணுமே, ரட்சகருமை தேடணுமே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலை
மேலான இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, உம்மை தானே செய்யா, உம்மை தானே செய்யும். உங்க விருப்பமான சாங் ஏதாவது இருக்கு? ஓகே, நம்ம பிரேயருக்குள்ள போக போறோம். எங்க 2-3 பேர் ஜெபம் பண்றாங்களா? ஆண்டவர் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆண்டவர் இங்க 2-3 பேருக்கு மேல இருக்கவே ஜாஸ்தியாவே இருக்கணுமா? எங்க 2-3 பேர் நான் ப்ரே பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ப்ரே பண்ணுங்க, ப்ரே ஸ்டார்ட் பண்ணுங்க. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை தொழுது கொள்வதற்காகவும் உம்மை துதிப்பதற்காகவும் நீங்க இந்த நேரத்தை அப்பா நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ராஜா. அதற்காக ஒரு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீங்களே அப்பா. உங்களுடைய துதியை சொல்வதற்காக எங்களை ஏற்படுத்தினீங்களே ராஜா. ஐயா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா துதித்து கொண்டிருப்பது எவ்வளவு இன்பமானது ராஜா. ஆண்டவரே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது ராஜா சொன்னது போல ஏசப்பா நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அப்பா உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதித்து ஆராதித்து பாடி மகிழ்வது எவ்வளவு சாக்கியமானது ராஜாதி ராஜாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற இப்படிப்பட்ட சாக்கியம் ராஜா. ஆண்டவரே சத்தமாக பாடுவதோ அப்பா ஜெபிப்பதோ அப்பா எவ்வளவு இடங்கள்ல கலையா இருந்த போதும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மை பாடும் பாடி ராஜா உம்மை ஆராதித்து கர்த்தாவே அப்பா உம்மை துதிக்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு எந்த தடையும் இல்லாதபடிக்கு தேவனை எங்களுக்கு உதவி செய்துள்ள கிருபைக்காக ராஜா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை அறியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரே உம்மை அறியாமல் மரித்து நரகம் சென்று விடாதபடிக்கு ராஜா எல்லா ஜனங்கள் மேலும் இரக்கம் உள்ள தேவனாக நீங்க இருக்கிறோம்னாலே எல்லாருக்காகவும் நீங்க ஜீவனை கொடுத்தீங்கப்பா. எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தினீங்கப்பா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படியாக அப்பா எல்லாருக்காகவும் இந்த ரத்தத்தை சிந்தி நீங்க மீட்டு கொண்டீங்க ராஜா. ஆண்டவரே எவ்வளவோ ஆண்டவரே அப்பா கவலையிலும் கஷ்டத்திலும் ஆண்டவரே அப்பா மந்திர கட்டுக்களிலும் ஆண்டவரே அப்பா கடன் பிரச்சனையிலும் கர்த்தாவே ஏசப்பா வாழ வழி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா வாழ்க்கை ஆண்டவரே அப்பா அதை வாழுவதற்கு ஆண்டவரே அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள் அப்பா. அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளும்படியாக உதவி செய்யுங்கப்பா. உலகத்தில் ஆண்டவரே யாரும் இல்லை என்று நினைக்கிற ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு அப்பா உண்மையான மெய் தேவன் நீங்க இருக்கிறீர் என்பதை கர்த்தாவே அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நிலையான பேச்சிலும் வாழ்ந்த எங்களை தேடி வந்தீரே அப்பா. நாங்க உங்களை தேடி வரல ராஜா, நீங்க எங்களை தேடி வந்தீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உலகத்துல எத்தனையோ பிள்ளைகள், எவ்வளவோ பேர்கள், எவ்வளவோ பணக்காரர்கள், எவ்வளவோ ஆண்டவரே அப்பா புகழ்ல வாழ்றவங்க, ஆண்டவரே செழிப்புல வாழ்றவங்கள ஆண்டவரே நீங்க ஆண்டவரே தொடலப்பா. ஆண்டவரே உன்னை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒன்றுக்கும் உதவானவர்களாகி எங்களை தேடி வந்தீங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏழைகளின் பலனாகி எங்கள் தேவனே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க சந்திக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்க அவர்களும் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக நீங்க சாத்தியத்தை தாங்க ஏசப்பா. ஆண்டு இந்த ஜெபத்துல வந்து அவர்களும் பங்கு பெற உதவி செய்யுங்கப்பா. இந்த ஜெபங்களையும் பாடல்களையும் கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீங்க பேசுங்க ஏசப்பா. அன்பான தெய்வம் நீங்க இருக்கிறீங்க என்பதை கர்த்தாவே அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. அடைக்கப்பட்ட ஆண்டவரே அப்பா சத்ருவின் கட்டுகளினால் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த இருதயத்தை ஆண்டவரே நீங்க
தந்தருள வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க அன்பை அவர்கள் ருசி பார்க்கிற பிள்ளைகளை நீங்க அந்த ஜெபத்தின் மூலமாக மாற்ற போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை நடக்கிற சகோதரன் குடும்பத்தை ஆசீர்வதிங்க இயேசப்பா. நலனுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே. அவரை போக்கியவரத்தை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. இந்த வேலையை ஆசீர்வதிங்க, வேலையில எந்த ஒரு பிரச்சனைகளும் வராதபடிக்கு எல்லாம் ஆண்டவரே சமாதானம் சந்தோஷமுமா ஆண்டவரே அப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாறும்படியாக நீங்க உதவி செய்யுங்க. குடும்பத்துல கூட ஆண்டவர் நல்ல காரியங்களை செய்யுங்க ராஜா. ஆண்டவர் தேவைகள் எல்லாம் தந்தீங்கப்பா. நல்ல ஒரு சமாதானம் சந்தோஷம் ஆண்டவர் உண்டாகும்படியாக அப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீங்கள் படிக்கிற சகல பிரயாசத்திற்கும் ஆண்டவரே பலன் உண்டு என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்க ஆண்டவரே இந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை ஆண்டவரே அண்ணனுக்கு நீங்க கட்டளையிட போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றை தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சத்தமா ஜெபம் பண்ணுங்க, சத்தமா ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கேட்குற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணணும். அப்பா அல்லும் மெல்லுமான அவன் வாழ்நாட்கள் தேவனுக்கு கொடான கொடுத்து அப்பா ஒவ்வொரு பேர் சேர்க்கிறேன்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்து ஒப்புக்கொள்ள கருக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நோயில முடியல அப்பா. இந்த ஒன்றாந்தேதி கற்பனை ஜபத்தில் எவ்வளோ தடங்கள் இருந்தாலும் என் தேவனை நடத்தி தரந்ததே இந்த வழி நடக்கிறேன். தேவனுக்கு கொடான கொடி சொல்றேன். ஒரு நாளும் தடை இருக்கக்கூடாதப்பா. விசாசின் கையில் எதிர்படாததை நான் காத்துக்கிறேன். தேவனை காத்துக்கொள்கிறேன். இன்னமும் காத்துக்கொள்கிறேன். என் தேவனுக்கு கொடான கொடி சொல்றேன்ப்பா. பரிசுத்தமானவரே அப்பா. மதுரை தந்தை ஒவ்வொரு மனிதனையும் காத்துக்கொள்கிறேன் அப்பா. இந்த வீட்டில் விட்டு வெளியேற உதவி செய்யப்படுகிறேன். மனிதர் பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளையும் கருத்தை ஒப்புக்கிறேன்ப்பா. ஆயத்தத்தோடு இருக்க உதவி செய்யப்படுகிறேன். என் உள்ளத்தில் தங்குறேன் தேவனே. எங்களை கருத்தாவே தருகிறேன். ஒவ்வொரு பிள்ளைங்க மாதிரி தங்குமாப்பா. ஒவ்வொரு மனிதன் தங்கணும் தரணும். எந்த ஒரு பிசாசும் இந்த இடத்துல வராது தரப்படும். என் தேவன் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு இடத்துல என் தேவன் வழிநடத்தக்கூடிய ஆசையிருக்கேன். உங்கள் ரத்தமும் சனியும் நாங்கள் சாப்பிட்டு எவ்வளோ இருந்தாலும் தேவன் என் உள்ளத்தில் நோய் நொடியெல்லாம் விட்டு போனாலும் அப்பா உங்க உள்ள வேண்டிய ஆவி உங்கள் ஆவி என் உள்ளத்தில் இருக்கணும் அப்பா. உங்கள் ஆவி என் உள்ளத்தில் இருக்கும்போது நாங்கள் பிரகாசமாக உதவி செய்ய தரப்போம். உங்கள் சாயில கூட எங்களை படித்த என் தேவனுக்கு அப்பா அப்படான கொண்டு சேர்த்தோம் அப்பா. அப்பா மண்ணாலே உருவாக்கி மண்ணுக்கே செஞ்சேன்னு சொன்ன என் தேவன் அப்பா. எங்களை எப்படி இருக்கு எங்களை காத்துக்கொண்டு என் தேவனுக்கு கொடான கொண்டு சொல்றோம் அப்பா. விசாசனத்தை எங்களை விடாதது எங்களை காத்துக்கொண்டு இந்த வீட்டில் அனைவரையும் ஆசிரியப்பா. நீங்கள் வீட்டு அப்பா உங்கள் விசாசனத்தை தலையினால அப்பா உள்ள வராத அளவுக்கு மனிதர்களை தடுத்துக்கூடியது அப்பா. தடுத்து அந்த விசாசனத்தை வெற்றி கொடுக்குது அப்பா. அனைத்தும் கருத்து ஒப்புக்கிறோம். மாமனார் ஆசிரியத்தை கருத்துனேன் அப்பா. வளர்ச்சி கொடுத்தாங்க, ஆள் வளர்த்திருக்காங்க அப்பா. ஒரு ஆயுள் நீண்டுக்காக உதவி செய்ய கருத்துனேன். இந்த கருத்தை இருக்கிற திடீர்னு ஆசிரியத்தை கருத்துனா குடும்பத்தையும் ஆசிரியர் வந்திருக்கிற பிள்ளைகள் இருந்த வயசான அவங்களையும் ஆசிரியத்தை கருத்துனேன். அந்த பிஞ்சு வாங்கி ஆசிரியர் நிற்கிறாக்கா ஆசிரியர் இந்த அம்மையக்கா ஆசிரியர் கருத்துனேன். வீட்டில் அனைவரும் கருத்து இன்னும் ஜனங்கள் அதிகமாக வர வழி நடத்தப்பட்டு உதவி செய்யப்பா. போன மாதம் வந்த போல இந்த மாதம் இல்லையப்பா. நாங்கள் தடையில்லாதது நடக்க வைக்கிறேன். ஒரு நாளும் குறையில்லாதது நாங்கள் நடக்க நீங்கமாக நேற்று மாறாத தேவனப்பா. அந்த தேவன் கேட்டு நாங்கள் கேட்டு அதை பேசலாம். வசனத்துக்குள்ள நம்ம போக போகிறோம். யோகான் சுசமாச்சாரமா 15வது அத்தியாயம் 4வது வசனம். யோகான் இந்த வசனம் போன மாதம் வசனம் கொடுத்தக்கப்புறமே எனக்கு இந்த வசனம் ஆண்டவர் மனசுக்குள்ளே வச்சிருக்காங்க. இந்த மாதம் ஃபுல்லாக இந்த வசனம் ஓடினே இருந்தது. ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது. ஏன் பயம்னு சொன்னான்னா அதில் ஆண்டவர்
திராட்சை செடி பற்றி சொல்லப்பட்டிருக்காங்க. 15:4 படிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி. 4 போதும், 4 போதும், அதுக்கே நமக்கு டைம் இல்லை. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா திராட்சை செடியை பற்றி இங்கே ஆண்டவர் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் திராட்சை செடியை பற்றி அதுக்கப்புறம் அதோடைய என்னது నాలో నిలిచి ఉండండి, నేను మీలో నిలిచి ఉంటాను. తీగ దానంతటా అదే ఫలించదు. అది ద్రాక్ష చెట్టులో నిలిచి ఉండాలి. అలాగే నాలో నిలిచి ఉండకపోతే మీరు ஃபலிச்சலேர். இந்த வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா 1 17 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்டவர் நமக்கு இந்த விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம 4வது வசனம் மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 4 வசனத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல போட்டிருக்காங்க பாருங்க, நாலோ நிலிச்சி உண்டண்டு. படிங்க, தமிழ்ல என்னது? நிலத்திருங்களா? என்னில் நிலைத்திருங்கள், என்னை நிலத்திருங்கள். நிலத்திருங்கள் பத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா 4லேருந்து 10 வசனத்துக்குள்ள அந்த வசனம் 10 வாட்டி போடப்பட்டிருக்குது. ஆனா இந்த 4வது வசனம் நான் தியானிக்கும் போது அந்த வசனம் 9 வாட்டி போடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வாட்டி நம்ம பார்க்க போறோம். பதினஞ்சு 9 10 படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க இன்னும் அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யோகான் 15 9 10. இங்க பாத்தீங்கன்னா வசனம் நம்ம கேட்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வாக்கிய பத்தி தான் இங்க ஆண்டவர் சொல்லிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய பிதா யாரு? 1ஆம் வசனத்துல போட்டிருக்கு பாருங்க, 15:1 போட்டிருக்கு. அவருடைய பிதா யாரு? இயேசு ஆண்டவர் திராட்சை செடி. என் பிதா திராட்சை தோட்டக்காரர். 1ஆம் வசனம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். திராட்சை தோட்டக்காரன். என்னுடைய பிதா யாரு? திராட்சை தோட்டக்காரன். அப்ப இயேசு யாரு? திராட்சை செடி. அப்ப நம்ம யாரு? நம்ம யாரு? படிங்க, நம்ம 4ஆம் வசனத்துல படிச்சோம் இல்லையா? 15:6 பாருங்க, நம்ம யாருன்னு போடப்பட்டிருக்கிறீங்களா? அது இல்லை, அது இல்லை, 5. கொடிகள். நம்ம யாரு? கொடிகள். அந்த தமிழோட எனக்கு தெரியுதுனால சொல்ல முடியல. நம்முடைய பிதா யாரு? தோட்டக்காரன். இயேசு ஆண்டவர் யாரு? திராட்சை செடி. அப்ப நம்ம யாரு? கொடிகள். செடியை நம்ம வளர்க்கறது எப்படின்னு சொன்னா, செடி வளர்க்குறவனுக்கு தான் தெரியும். சின்ன வயசுல நான் நிறைய செடிகள் வளர்த்துருக்கேன். சின்ன வயசுல நிறைய செடிகள் வளர்த்துருக்கிறேன்.
செடி போடும்போது நல்லா நோனி டெய்லி அது நோனினே இருந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினே இருக்கணும். அப்போ தான் நல்லா வளரும். அதுக்கப்புறம் பலன்கள் கொடுக்குறது நம்ம பார்க்குறோம். அதான் அந்த பலத்துக்காக தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும்னு சொன்னான்னா, இங்கே இயேசு ஆண்டவர் இந்த வசனத்தில் நமக்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்குது. நிலைத்திருங்கள், அந்த விஷயத்தில் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எல்லா கவனத்தில் வைங்க. నిలతిరింగల్. ఈ సందర్భానికి ఈ మాట ఎంత ప్రాముఖ్యమో దీనివల్ల తెలుస్తున్నది. இந்த வசனத்துக்கு இந்த வார்டு எவ்வளவு பிராமுக்கியமோ நமக்கு இங்க தெரிய வருது. சாதாரணமா பாத்தீங்கன்னா விசுவாசிங்க நிலைத்திருக்கணுமா ஒரே இடத்துலன்னு சொன்னா இயேசு ஆண்டவருக்குள்ள. அதோடைய విలకం பாத்தீங்கன்னு சொன்னா ఆయన ప్రేమ అనే నేలలో మొక్కల్లాగా నాటుకొని ఉండాలి. அவருடைய அன்பு அనే அந்த செடியை அந்த பூமிக்குள்ள எந்த அளவுக்கு அகலமா அது போனா அந்த செடி வளருமோ அந்த மாதிரி அவ்வளோ அகலத்தில் இல்லாம போகணும். நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு, அதை நம்ம படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சீக்கிரமா படிச்சுட்டே இருக்கணும். எஃப்எஸ்சி 3:17 போடப்பட்டிருக்கு பாருங்க, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி. எஃப்எஸ்சி 3:17 எந்த அளவுக்கு அகலமா அந்த செடி உள்ளக்குள்ள போனா அந்த பலன்கள் நமக்கு கொடுக்கும். எபேசி 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலைத்திருக்கவும். ஆமா, எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதே மாதிரி ఆయన శరీరంలో అవయవాల్లాగా அவருடைய சரீரத்துக்குள்ள அந்த 1 கொரிந்தி 12:13 போடப்பட்டிருக்கு பாருங்க. ஒவ்வொரு ఆయన శరీరంలో అవయవాల్లాగా 1 கொரிந்தி 12:12 போடப்பட்டிருக்கு பாருங்க. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். அவயவங்கள் போல நம்ம இருக்கணுமா. அதுக்கப்புறம் 3வது பாத்தீங்கன்னு சொன்னா ఆయన ఆలయంలో రాళ్లలాగా. ఎఫెసీ 2:22 ఆయన ఆలయంలో రాళ్లలాగా. ఎఫెసీ 2:22 எந்த அளவுக்கு அந்த செடி அகலமா போகணும்னு சொல்லிட்டு இங்க ஆண்டவர் நமக்கு சொல்லப்பட்டிருக்காங்க பாருங்க. எபேசி 2:22 பாருங்க. நிலைத்திருக்கணுமா, எப்படி அவங்களுக்குள்ள நம்ம நிலைத்திருக்கணுமா, எப்படி அந்த கொடியை செடிக்குள்ள நிலைத்திருக்கிறோ அதே மாதிரி நம்ம நிலைத்திருக்கணுமா. படிச்சுங்க. எபேசி 2:22 எபேசி 2:22 அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டிருக்கிறீர்கள். பார்த்து வயிறு உட்கார போறீங்களா? அப்புறம் 4வது பாத்தீங்கன்னு சொன்னா ఆయన కుటుంబంలో సభ్యుల్లాగా, కుటుంబத்துல ஒருத்தரா ஹெப்ரி 3:6 படிங்க. ஹெப்ரியர் 3:6 3:6
கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். ஆமா, குடும்பத்துல ஒருத்தரா இருக்கணும். அதே மாதிரி அஞ்சாவது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, 5வது வாட்டி நம்ம பார்க்கும்போது திராட்சை చెట్టును ఆయన కొమ్మల్లాగా నిలిచి ఉండాలి. கொடியை போல நம்ம இருக்கணுமா? அந்த திராட்சை செடியில கொடையை போல நம்ம இருக்கணுமா, நிலைத்து இருக்கணுமா? తనలో నిలిచి ఉండాలి. ఆయన విశ్వాసులతో చెప్తున్నాడు. விசுவாசிகளோட ஆண்டவர் அங்க சொல்றது நம்ம பார்க்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிகளான்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்க வேண்டாம். நம்ம எல்லாருமே விசுவாசிங்க தான். இங்க ముఖ్యமா విశ్వాసిகளுக்கு நம்ம சொல்றதை நம்ம பார்க்கிறோம். అంటే విశ్వాసము బహుశా నిలిచి ఉండలేమోనని అర్థమా? అలా అనుకోక్కర్లేదు. நம்ம விசுவாசி இல்லாம கூட நம்ம நினைக்க வேணாம் சொல்லிட்டு இங்க எவ்வளவு అழగా சொல்லப்பட்டிருக்கு நம்ம பார்க்கிறோம். దేవుడు వారలా ఉండేందుకు శక్తినిస్తాడని దీని భావం. அப்படி அதுக்கு ஏன் சொல்றான்னு சொன்னான்னா, அது கூட ஆண்டவர் சக்தி கொடுக்கறதுக்கு சக்தி கொடுப்பாங்க. விசுவாசியா நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு, அவிசுவாசியா நம்ம இருந்தாலும் கூட விசுவாசியா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நமக்கு ஆண்டவர் சக்தி கொடுப்பாங்க. அதனாலதான் இந்த ஆజ్ఞையை நமக்கு ஆண்டவர் கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். நிறைய விஷயங்கள் இதுல நம்ம నిలతిరిగల్ విషయத்தில் நம்ம ధ్యానించి இருக்கிறோம். అంతేగాక వారికున్న స్వేచ్ఛ గురించి కూడా వారు తెలుసుకోవాలని దీని భావం. அப்படி இருக்கும்போது நமக்கு எப்பேற்பட்ட அந்த ஸ்வேச்சை அப்படின்னு சொன்னான்னா, அந்த ஃப்ரீனஸ் நமக்கு கிடைக்கிறது நம்ம பார்க்கிறோம். క్రీస్తులో నిలిచి ఉండడం విశ్వాసులు ఇష్టపూర్వకంగా కావాలని చేసేది. ஆண்டவர்கள் அவங்களுடைய இஷ்ட பிரகாரமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் அப்படி சொல்றது நம்ம பார்க்கிறோம். அந்த கொடி அந்த செடியோட நிலைத்திருந்தாதான் நம்ம இருக்க முடியும். இது ஏதோ బొమ్మలాటయో இல்லைன்னா మనిషి ఆటయో கிடையாது. క్రీస్తువులుగా ఉండడం అనే విషయంలో వారు తమ మనస్సు, సంకల్పం, బలం ఉపయోగించాలని దేవుని கோரிக்க. இயேசு ஆண்டவர் இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னானா, அவருடைய மனது, அவருடைய சங்கல்பம், அவருடைய பலம் நம்ம அதுல வைக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய அப்படி இஷ்டப்பட்டிருக்காங்க. அவருடைய கோரிக்கை నిజమైన క్రైస్తవం యాత్రికం కాదు, జీవ సంబంధమైనది, ఆత్మీయమైనది. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் ஆவிக்குள்ள சொல்றது நம்ம பார்க்கிறோம். அந்த செடியை எப்படி அந்த கொடை மாதிரி నిలతిరిக்கிறதோ அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறோமா? అది క్రీస్తుకు ఆయన ప్రజలకు పరస్పరం బలవంతాన్ని బట్టి జరిగించేది కాదు. எப்படின்னு சொன்னா அவருடைய அன்பு மூலமாக அவங்க அங்க சொல்றது நம்ம பார்க்கிறோம். விசுவாசிகளுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த వచనం మూలமா நம்ம ధ్యానించము. ఆయన వారిని ఎన్నుకున్నాడు, వారు ఆయన అనుసరించేందుకు నిర్ణయించుకున్నారు. நம்மளா ஆண்டவர் சேர்ந்தெடுக்கல, ஆண்டவர் தான் நம்மள சேர்ந்தெடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். அவர் தான் நம்மள நேசிச்சிருக்காங்க, நம்ம அவரை நேசிக்கல. அவர் நம்மளை நேசிச்சதுனாலதான் இந்த காலத்துல இப்போ இந்த இடத்துல நம்ம இங்க இருக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு వారి స్వేచ్ఛ క్రీస్తుని విడిచిపెట్టిపోయేలా వారిని చేయదు, ఆయనలో నిలిచి ఉండేలా చేస్తుంది. யோகான் 6:67-68 படிங்க சமயத்தில் நமக்கு
అది పడిచి పారుగా ఒకే విధముగా క్రీస్తు యొక్క నిజ శిష్యులు కూడా ఇతరులు ఆయన్ని విడిచిపోయినట్టే వెళ్ళిపోవడానికి స్వతంత్రులు కానీ వారలా వెళ్ళడానికి ఇష్టపడలేదు. நிறைய பேர் இயேசு ஆண்டவருக்குள்ள வந்துட்டு கூட திருப்பி போக போறது நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம அப்படி கிடையாது, நம்ம அப்படி போக முடியாது. అది ఆండవరుడియ చిత్తంதான். అలా వెళ్ళిపోకుండా ఉండాలన్న దృఢ నిశ్చయం వారిలో కలిగించినది దేవుని పని. அப்படி நம்ம ஆண்டவருடைய ஒட்டி நம்ம போக முடியாத மாடி ஆண்டவருடைய வேலை தான் சொல்லிட்டு நம்ம இந்த வசனம் மூலமா நமக்கு தெரிய வருது. அது பிலிப்பு 1:6 பார்த்தீங்கன்னா நமக்கு போடப்பட்டிருக்குன்னா அப்புறம் படிச்சு பாருங்க. பிலிப்பு 2:12-13 కూడా అங்க పోడపడింది పారుங்க. దేవుడు వారిలో చేసిన దాన్నే తన విశ్వాసులందరిలోనూ చేస్తున్నాడు. ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறாங்களோ விசுவாசிகளுக்குள்ள செய்யறது நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம விசுவாசி இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம கூட விசுவாசி ஆகணும்னு சொல்லிட்டு தான் இங்க ஆண்டவருடைய కోరిక. మనం క్రీస్తులో తప్ప నిలిచి ఉండాలని కోరుతున్నాడు ஆண்டவர். இங்க இயேசு ஆண்டவருக்குள்ள அந்த கொடியை எப்படி நிலத்திருக்கிறதோ அதே மாதிரி நம்ம நிலத்திருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம போடப்பட்டிருக்கிறது. அவருடைய வழி 1 யோவான் 2:24 கையில நமக்கு தெரிய வருது பாருங்க. அது ஒரு வசனம் படிச்சுட்டு நம்ம முடிக்க போறோம். 1 யோவான் 2:24 படிச்சு பாருங்க. 1 யோவான் 2:24 அவருடைய வழி. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். ஆமா. அதுக்கப்புறம் ఆయన సత్యాన్ని మనలో ఉండనివ్వాలి. அவருடைய సత్యத்தை நமக்குள்ள இருக்கணும். ఆయన వెల్లడించిన సత్యాలను నమ్మడంలో కొనసాగాలి. அவர் சொல்றது எல்லாமே சத்தியம்தான். அந்த சத்தியத்தை நம்ம நம்பணும். ஆமா. லாஸ்டா பாத்தீங்கன்னு சொன்னா ஆக மொத்தத்துல இந்த வசனம் நம்ம தியானிக்கும் போது நிறைய விஷயங்கள் இதுல நம்ம தியானிக்கலாம். எப்படி இயேசு ஆண்டவர் செடியை போல இருக்கிறாங்களோ நம்ம கொடியை போல இருக்கிறோமோ அதே மாதிரி அவருடைய பிதா எப்படி இருக்கிறாரு. அவருடைய பிதா யாரு தமிழ்ல? இயேசு ஆண்டவர் செடியை இருக்கிறாரு, நம்ம கொடியாய் இருக்கிறோம். அவருடைய பிதா அவர்தான் முக்கியம். திராட்சை தோட்டக்காரர், விவசாயதாரர். 1 வசனத்துல போட்டு பாருங்க 15:1. திருப்பி அந்த வசனம் படிங்க. 15:1. నేను నిజమైన ద్రాక్ష చెట్టును నా తండ్రి వ్యవసాయదారుడు. படிங்க தமிழ்ல 15:1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். திராட்சை தோட்டக்காரர் அவர்தான் மெயின். அந்த இயேசு ஆண்டவர் செடி, நம்ம யாரு கொடி. அந்த கொடி அப்பப்போ கட் பண்ணிட்டே இருப்பாங்க, சரியில்லாத கொடி. நம்ம ஜீவிதத்துல கூட அதே மாதிரி கட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம வளர முடியும், அப்பதான் நம்ம பலம் கொடுக்க முடியும். பலம் கொடுக்கணும்னு சொன்னால என்ன நமக்கு புரிய வருது, இன்னொருத்தருக்கு நம்ம சொல்ல முடியும். அந்த வசனத்தை பற்றி நமக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம கூட யார் இருக்கிறாங்களோ அவங்க கூட நமக்கு 1 செகண்ட் கூட கிடைச்சாலும் கூட 1/2 செகண்ட் உலக பிரகாரமா பேசுங்க, 1/2 செகண்ட் ஆண்டவர் பத்தி நீங்க பேசுங்க. மறுநாள் அந்த மனுஷனை நீங்க பார்க்க முடியலன்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு?
நிறைய பேர் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த உலகத்தை விட்டு அவர் போறது நம்ம பார்க்கிறோம். நான் அப்படிதான் நிறைய வருஷத்துல யாராவது எனக்கு கிடைப்பானான்னு பார்த்துனே இருப்பேன். உலக பிரகாரமா அவன் பேசினே இருப்பான். எப்படி மனசுக்குள்ள ப்ரே பண்ணினே இருப்பேன். எப்படி ஒரு ஆண்டவரை பத்தி பேசினே இருப்பான், ஆண்டவரை பத்தி பேசுறேன். அவன் உலகத்தை பத்தி நம்ம பேசி இருக்கும்போது என்ன பேச போறாங்க? ஒண்ணுமே இல்லை. அதை அப்படியே கட் பண்ணி ஆண்டவரை பத்தி பேசுறதான. நேற்று ஒருத்தரை கேட்டேன், எங்க கூட வேலை செய்யறவங்களுக்காக பேசி இருக்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவரு நானும் சர்ச்சுக்கு போறேன், இவ்வளவு பெரிய சர்ச்சுக்கு, அந்த சைதாப்பேட்டில் ஒரு பெரிய சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சுக்கு நான் போறேன். போறீங்க சரிதான், ஆனா மாட்டிக்காரு. நல்ல ஆண்டவர் இருக்காரா இல்லையா? இது என்ன? ஆண்டவர் இருக்காரா ஆனா இல்லையா? என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டாரு. நான் என்கிட்ட நிறைய பேர் ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஆர்குமெண்ட்ல இறங்கும் போது சாத்தனுடைய வேலையா தான். ஆர்குமெண்ட்ல இறங்கும் போது சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வெளியே வரணும், சில விஷயங்கள் அது ரொம்ப பயங்கரமாகவும் போகும். அதுவும் நானும் பார்த்து நிற்கிறேன், நல்லதையும் பார்த்து நிற்கிறேன், கெட்டதையும் பார்த்து நிற்கிறேன். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆயிட்டாருன்னு சொன்னா, சரி எதுக்கிட்ட பேசினா வேலைங்கிறத சொல்லிட்டு அப்படியே கம்முன் ஆயிட்டாரு. அதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் அப்ப கம்முன் ஆயிட்டேன். ஆண்டவரை பத்தி நம்ம பேசி இருக்கும் போது சைலண்ட் ஆயிடுவாங்க. பாருங்க, நீ டெஸ்ட் பண்ணி பாருங்க. உலக பிரகாரமா பேசி இருக்கும் போது காலையில இருந்து நைட் வரை பேசினே இருப்பாங்க. ஆனா ஆண்டவரை பத்தி ஒரு செகண்ட் நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா உன்னை விட்டு விலகி போயினே இருப்பாங்க. ஐயோ இவன் கிட்ட போனானா ஆண்டவரை பத்தி பேசினே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் நம்ம கவனத்துல வைக்கணும். அவர் உன்னுடைய பேச்சு கேட்கிறாங்கன்னு சொன்னான்னா அவர் ஆண்டவருக்குள்ள வந்துருவாரு. அவரோட நீங்க மறுபடியும் பேசிட்டே இருங்க. நம்ம பேசிட்டே இருந்தானா ஆண்டவரை பத்தி நம்ம பேசிட்டே இருப்போம். நம்ம இல்லாதனால நம்ம ப்ரே பண்ணிட்டு நம்ம இந்த ஆராதனை நம்ம முடிக்க போறோம். மகா பரிசுத்தமான தந்தை பிரபு, ஆண்டவர் இந்த சாயங்கால நேரத்துல இந்த வசனத்துக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இந்த வசனம் நம்ம தியானிக்கும் போது நம்ம மனசுக்குள்ள என்ன வருதுன்னு சொன்னா, அந்த தோட்டக்காரன் அந்த செடியை வளரும் போது அந்த கொடிகளை கட் பண்ணி இருப்பாங்க. ஆண்டவர் கட் பண்ணி அந்த நெருப்புல போட்டுருவாங்க. ஆண்டவர் ஆமா நரக்கத்துல போட்டுருவாங்க. அந்த நரக்கத்துல நம்ம போடி வேண்டிய. ஆமா ஆண்டவர், நம்ம பலங்கள் கொடுக்க முடியலன்னு சொன்னாங்க, நமக்கு நரக்கம்தான். நம்ம என்ன பண்ணணும்? அந்த கொடியை போல நம்ம அந்த செடிக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் கூடவே, ஆண்டவரோடவே நம்ம இருக்கணும். இன்னைய காரியம் நான் பார்த்து இருக்கும்போது, இந்த உலகத்துல நம்ம பார்த்து இருக்கும் போது எந்த வேலையும் செய்ய முடியல ஆண்டவர், முடியறதுக்கு இஷ்டம் இல்லை ஆண்டவர். நான் எப்பவுமே உங்க கூட இருக்கணும் ஆண்டவர், எனக்கு தோன்றது நான் பார்த்து இருக்கிறேன். ஆமா, எப்பவுமே நம்ம அவர் கூடவே இருக்கணும். எப்பவுமே நம்ம அவர் கூடவே இருக்கணும். இந்த செடியை கொடியை போல அவங்க கூடவே இருக்கணும், வளர்ந்துட்டே இருக்கணும், பலங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். மற்றவங்களுக்கு நம்ம அவருடைய வசனத்தை சொல்லிட்டே இருக்கணும். ஆமா ஆண்டவர், இந்த செடிய விஷயத்துல நம்ம பார்த்து இருக்கும் போது எப்பேற்பட்ட பாக்கியம் ஆண்டவர். எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் இருக்கிறதுக்காக இல்லாததுக்காக நன்றி ஆண்டவர். நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கறதுக்காக நன்றி ஆண்டவர். அதே மாதிரி உத்தரப்பிரதேசல நம்ம பார்த்து இருக்கும்போது 2 பாஸ்டர் அரெஸ்ட் பண்றது நம்ம பார்க்கிறோம். 12 நாள் அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர். ஆமா ஆண்டவர், 12 நாளுக்கு அப்புறம் வெளியே வர்றது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் 400 பேர் அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர். அவங்களுக்கு கூட நம்ம ப்ரே பண்ண ஆண்டவர். ஆமா ஆண்டவர், இந்த சாயங்கால நேரத்துல அதே மாதிரி எத்தனையோ பேர், எத்தனை ஊழியக்காரங்க ஜெயிலுக்கு கூட நம்ம போறது நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர். இந்த லாஸ்ட் மூமெண்ட்ல எத்தனையோ விஷயங்கள் நடக்கும். ஆனா ஆண்டவருக்காக லாஸ்ட் வரை நம்ம நிற்கும் போது மட்டும்தான் நம்ம ரட்சிக்க முடியும்னு சொல்லிட்டு இங்க வசனத்துல நமக்கு கிளீனா போடப்பட்டிருக்குது ஆண்டவர். என்ன வந்தாலும் சரி ஆண்டவருக்காக நான் நிக்க போறான்னு சொல்லிட்டு இந்த சாயங்கால நேரத்துல இந்த ராத்திரியில நம்ம முட்டி போட்டு நம்ம ப்ரே பண்ணுவோமா? இந்த செடியில இந்த கொடியை போல இருக்குமா? இல்லைன்னு சொன்னா நமக்கு நீங்க அந்த பலங்கள் கொடுக்க முடியாது. அந்த
வளரவும் முடியாது. அந்த கட் பண்ணி அந்த நெருப்பில் போடுறதை நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர். ஆமாண்டவர், நம்ம இந்த சாயங்கால நேரத்தில் இந்த பரலோகத்துக்கு பாத்திரனா இந்த நரக்கத்துக்கு பாத்திரனான்னு சொல்லிட்டு நம்மளே முடிவு பண்ண மாட்டோம். இந்த சின்ன பிரேரேசனத்தில் கேட்கிறேன். ஆமீன். தேவனை கிருபம், ஆண்டவருடைய கிருபை, சமாதானம், சந்தோஷம் என் மேலும் நம்ம எல்லாரும் மேலையும் இருக்கணும். ஆமீன். நமக்கு ஆண்டவர் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டு போகணும். இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் இங்கே பெரிய நடக்குது. கரெக்டாக 6 மணிக்கு இங்கே இருந்தீங்கன்னு சொன்னா சீக்கிரமாகவே சாப்பிட்ற இடத்துக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம போக முடியும்.